அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாள் இல்லை நிறைய பேருக்கு இழுத்துட்ருக்கோம். அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கும் அதில் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு எளிமையான பரிகார முறை ஒன்று சொல்லி கொடுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி நாள், சரிங்களா? அந்த நாளில் ஒரு பைரவர் படம் ஒன்று வாங்கிட்டு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அறை அல்லது பூஜை ரூமு இல்லை ஏதோ ஒரு தனிப்பட்ட இடம் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிட்டு அங்கே வந்து கிழக்கு நோக்கி இந்த பைரவர் படத்தை ஒரு பலகை வச்சு பலகை மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பைரவரை பார்த்த மாதிரி உட்காந்துருக்கணும். பைரவருக்கு முன்னாடி ஒரு தாம்பூலத்தட்டு வச்சு அது நிறைய நவதானியங்களை பரப்பி அதில் ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு எரிய விடுங்க. பக்கத்தில் வந்து பச்சரிசியில் செய்த தயிர் சாதம் வச்சுருங்க. நீங்கள் வந்து எந்த மந்திரம் எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த விளக்கு அணையிற வரைக்கும் நீங்கள் பைரவரையே பார்த்துட்டு இருக்கணும். சின்ன விளக்கு வச்சிங்கன்னா சீக்கிரமாக விளக்கு அணைஞ்சிரும். இது காலையில் நேரத்தில் செய்கிறது தான் சிறப்பு. அப்போ நீங்கள் பைரவரவே பார்த்துட்டு இருக்கணும் விளக்கு அணையிற வரைக்கும். விளக்கு அணைஞ்சதுக்கப்புறமா எந்திரிச்சு அந்த தயிர் சாதம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் தெருவில் இருக்கிற நாய்கள் ஏதோ ஒரு நாய்க்கு நீங்கள் போட்டுடலாம். இதுபோல் நீங்கள் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட கேஸாக இருந்தாலும் எத்தனை வருடங்கள் நடக்கக்கூடிய கேஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும், உங்களுக்கு சாதகமாக அமையும். இது ஒரு அனுபவமான முறை, செய்து பாருங்கள். சரிங்களா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.